அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தஹு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்கப் ப்ரஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் ப்ரஷ்ஷை போட்டுக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணியை தாராளமாக ஊற்றிக்கோங்க. பொதுவாக ப்ரஷ்ஷை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் வாஷ், பாடி வாஷை கொண்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் ஷாம்பையோ இல்லை க்ளோத்ஸ் லிக்விடோ யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற பியர்ஸ் கோகோனட் பாடி வாஷை நான் யூஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ₹200 தான். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி இருக்குது, அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சோண்டு குவான்டிட்டியை நான் எடுத்து இதில் போட்டுட்டு ப்ரஷ்ஷை எல்லாம் கையால் தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரஷ் எல்லாம் பார்க்கும்போது ஃபவுண்டேஷன், பவுடர், லிப்ஸ்டிக், ஐஷேடோ எல்லாமே வெளியே வந்திருக்கும். தண்ணியை கீழே கொட்டிட்டு வேறு தண்ணியை ஊற்றி நான் கழுவிடுறேன். திருப்பி அகைன் இதே மாதிரி நான் செய்கிறேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டவலை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு வெயிலில் நல்லா ஒரு 1/2 hour காய வச்சிட்டோம்னா கடையில் வாங்குற மாதிரி புது ப்ரஷ் நமக்கு கிடைக்கும். டெய்லியுமே மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதே நீங்கள் நான் எப்போயாச்சும் தான் நான் மேக்கப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை நீங்கள் 6 மந்த்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.